பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மெட்ரோவை கொடுத்துருக்காங்க, ஆனால் நமக்கு தரல. ஆக ட்ரெயின் போக்குவரத்துக்கு தேவையான புதிய தடங்களை இன்னும் நம்ம அறிவிக்கல. ஆக பார்த்தீங்கன்னா முழுக்க நம்ம தமிழ்நாடு பல கோணத்தில் பல விதத்தில் நம்ம ஒன்றுபட்ட இந்தியாவில் இருக்கின்ற காரணத்தால், கூட்டாட்சி சத்துவத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கின்ற காரணத்தால் நம்ம இன்னைக்கு பல கோணத்தில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புறந்தள்ளப்பட்டு நமக்கு இருக்கின்ற உழைப்பு இன்னும் நம்மகிட்ட இருக்க அறிவுக்கு ஆற்றலுக்கு நம்ம எங்கேயோ போயிருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் பல கோணத்தில் பல விதத்தில் நம்ம தமிழை எதிரையும் தாழ்ந்தவன் கிடையாது. தமிழை எல்லாத்துலேயும் சுப்பரியாரிட்டி தான். ஆனால் நமக்கு என்ன சுப்பரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லை, இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், பல கோணத்தில் பல விதத்தில் வடநாட்டை பெருமையை பேசுகிறோம், வடநாட்டை பற்றி பேசுகிற நம்மளுடைய தகுதியும் திறமை நமக்கு தெரியாமல் இருக்குது. தமிழ்நாட்டில் எல்லா வளமும் இருக்குது, அறிவு ஆற்றல் எல்லாம் நம்ம மாணவ செல்வங்கள்ட்ட இருக்குது. இருவேறு கருத்து கடமையே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நமக்கு பல கோணத்தில் பல விதத்தில் நமக்கு இன்னல்கள் இடுக்கல் வந்தாலும் நம்முடைய மாண்பு தமிழக முதல்வர் இன்னைக்கு கல்விக்காக வேண்டி பார்த்தீங்கன்னாக்கா இதுவரைக்கும் எந்த மாநிலத்தில் செய்யாத அளவுக்கு கல்விக்கு பார்த்தீங்கன்னா 46,000 கோடியை ஒதுக்கி தந்தவர் நம்முடைய முதல்வர் அவர்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த நடப்பாண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி கல்வித்தொகைக்கு வர வேண்டியது என்ன சொல்லுதுனாக்கா, ஒன்றிய அரசு என்ன சொல்லுதுனாக்கா, நாங்கள் உங்களுக்கு ஜிஎஸ்டி தரம் இருக்குல்ல தரோம், ஆனால் நீங்கள் மும்மொழி கொள்கை திட்டது இந்தியும் கற்றுக்கணுன்றாங்க. இந்தியை கற்றுக்க வேண்டிய தேவை அவசியம் எங்களுக்கு இல்லை. என் தமிழுக்கு தமிழும் ஆங்கிலமும் தெரிஞ்சால் போதும், இந்தி தேவையில்லைன்னு சொல்லி தான் நம்ம புறந்தள்ளுறோம். இந்த வரலாற்று பள்ளி நான் செய்ய தயாராக இல்லைன்னு சொல்கிறேன். இந்தி கிடைச்சா படித்தா உங்களுக்கு வேலை கிடைக்குமே அப்படின்னாக்க 2000 பேர் ஒரு நாளைக்கு இங்கே தான் வரான், தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு தேடி வரான். ட்ரெயினில் போய் பாருங்கள், ஒரு நாள் போய் சென்ட்ரல் ஸ்டேஷனில் போனால் ஒரு நாள் ஒன்றுக்கு 2000 பேர் ட்ரெயினில் வந்து இறங்குறவங்க கூட அத்தனை பேர் வடநாட்டுக்காரன் தான், இந்தி கற்றுக்கிட்டு இருந்தான். அதே இந்தி கற்றுவங்க கேட்டால் அங்கே இருக்கிற வேலை கேட்டால் என்ன தெரியுமா சொன்னால் பக்கடா வேடான்னு சொல்கிறாங்க. ஆக அந்த அளவுக்கு இன்றைய தினம் ஒன்றிய அரசு இருந்தாலும் நம்முடைய தமிழ் பிள்ளைகள்லாம் பல குணத்தில் பல விதத்தில் நம்ம பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக மாண்புமிகு தமிழகம் 46,000 கோடியை கல்விக்கு மட்டும் ஒதுக்கி தந்திருக்காரு. கல்வி மட்டும் ஒதுக்கி தந்தது மட்டும் இல்லாமல் 1லேருந்து 12 படிக்க மாணவ செல்வங்கள் உயர்கல்விக்கு போனால் அவங்களுக்கு மாதம் அவர்களுக்கு 1000 ரூபா பெற்றவங்கள்ட்ட போய் பணம் கேட்கக்கூடாது. எனக்கு ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கணும், எனக்கு நோட் புக் வாங்கணும், பேனா வாங்கணும், பென்சில் வாங்கணும் கேட்கக்கூடாது. மாதம் அவங்களுக்கு 1000 ரூபா அவங்களுடைய கல்விக்காக அந்த அவங்களுக்கு போயிடும். அதே மாதிரி மாணவ செல்வங்களுக்கு 1000 ரூபா. ஆக அதே மாதிரி நம்முடைய மாணவ செல்வங்கள்லாம் படிக்கிறதுல பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய 32,450 பள்ளிக்கூடம் தமிழகம் முழுவதும். எத்தனை பள்ளிக்கூடம்? 32,450 பள்ளிக்கூடம் 1லேருந்து 5 வரைக்கும் படிக்கிறோம் ஆரம்ப பள்ளி மாணவர்கள். அந்த மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேறக்குறைய 65% தான் முழு நேரம் வரான், மீதி 35% அரை நாள் சேர்த்து 90% வரான். இது என்னன்னு சொல்லி ஆய்வு செய்யும் போது அவருக்கு கிடைச்ச தகவல், முதல்வர் கிடைச்ச தகவல், காலை உணவு மதிய உணவு திட்டத்தில் கிடைக்கிற முழு நேரம் வந்துடுறான், ஆனால் காலைக்கு உணவு வர்றதில்லை. அந்த காலையில் வந்த மாணவ செல்வங்கள் வரணுன்றதுக்காண்டி என்ன பண்ணுறாருன்னா காலை உணவு திட்டத்தையும் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் அறிவித்து இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா 600 கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கி தந்திருக்காங்க. நம்முடைய மாணவ செல்வங்கள்லாம் காலையிலையும் படிக்கணும், காலையில் வரணும், காலையிலையும் லெசன் காலையில் லெசன் படித்து இப்போ தெரியாதவனுக்கு 35% வெறும் 65% அவனுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் முழு நேரம் பள்ளிக்கு வராத காரணம் உணவில் என்ற காரணத்தில் வரல. எங்கள் அப்பா கூலி வேலை செய்கிறாங்க, எங்கள் அம்மா 100 நாள் வேலைக்கு போயிடறாங்க, எங்களுக்கு உணவு இல்லை, அதனால நாங்கள் வரலன்றான். அந்த பிள்ளைகளை வர வைக்க வேண்டியதுக்காண்டி ஏறக்குறைய இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 100% ஏறக்குறைய 95% மாணவ செல்வங்கள் பள்ளிக்கு வராங்க. ஏன்னா நம்ம பிள்ளைகள் பள்ளி கற்க வேண்டும் என்பதற்காக தான் அதனுடைய திட்டங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி நம்ம தமிழக முதல்வர் இன்றைய தினம் அந்த நிகழ்வை செய்திருக்காங்க. ஆக இன்றைய தினம் இங்கே வேலை பணியில் இங்கே சேர்ந்த உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் மாணவ செல்வங்கள்லாம் நீங்கள் வருகின்ற காலகட்டத்தில் நம்முடைய தமிழகத்தின் பேரை நிலைநிறுத்துகின்ற வகையில் அகில உலகில் பல துறையில் இன்றைக்கி ஒரு கம்பெனியில் கூட நீங்கள் வேலை செய்யலாம். ஒரு குறைந்த சம்பளமாக கூட இருக்கலாம், ஒரு 15,000 எல்லாம் 20,000 25,000 இருக்கலாம். உங்கள் தகுதிக்கு தந்தால் போல் உங்களுடைய கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி 50,000 கூட இருக்கலாம், இல்லை 1 லட்சமாக கூட இருக்கலாம். நீங்கள் அந்த பணத்தை அங்கே செய்கின்ற வேலையை தெய்வமாக செய்து அங்கிருந்து நீங்கள் வருகின்ற காலகட்டத்தில் அகில உலகத்தில் பல தரையில் நீங்கள் சொந்த காலில் நின்று உழைத்து முன்னேறி பல துறையில் வல்லுநராக நீங்கள் வர வேண்டும் என்ற ஆசையை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். அதற்கு நீங்கள் செலுத்த வேண்டியது உழைப்பு ஒன்று தான். உழைப்பு மட்டும்தான் ஒருத்தனை உயர்வாக்கும். உழைப்பு ஒன்று இருக்குமே ஆனால் நிச்சயமாக உழைப்புன்றது மட்டும் இருந்ததுனாக்கா நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட அறிவை பயன்படுத்தணும், ஆற்றலை பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு ஒரே ஒரு சொல்கிறேன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லக்கூடிய மிகப்பெரிய அறிவியல் அறிஞர், அந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லக்கூடிய இந்த அறிவியல் அறிஞர் இயற்பியலை வித்துட்டவர். நமக்கு அப்படியேப்பட்ட வித்துட்டவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒவ்வொரு காலேஜுக்கும் போய் இப்போ இருக்கிற நம்ம வாட்ஸ்அப்பு இன்டர்காம்லாம் அப்படி இந்த சேம்லாம் கிடையாது. அவர் மூஞ்சி தெரியும், ஒருத்தர் தெரியறதுக்கு எல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒவ்வொரு காலேஜிலும் போய் அந்த இயற்பியலை பற்றி கிளாஸ் எடுப்பார். கிளாஸ் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணால் இயற்பியலுக்கு கொஸ்டின்ஸ் இவரை ரைஸ் பண்ணி கேட்பார். கேட்டதுக்கப்புறம் மாணவ செல்வங்களை கேட்க சொல்லுவார். உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருக்குது என்ன கேளுங்கன்னுவார். ஆக அவர் உலகம் முழுவதும் இருக்கின்ற பல பல்கலைக்கழகங்களுக்கு போய் நேரடியாக சென்று அவர் அந்த ஆல்பர்ட்